நேற்றைய தினம் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப் க்ளோசிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இன்னைக்கு வந்து அது அப்படியே நெகட்டிவ் நேற்றைய லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஏன் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சந்தோஷ். நமக்கு டேட்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேட்டாஸை நம்ம வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை எழுதி வைங்க. அப்போ தான் நமக்கு ஹிண்ட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத, அதாவது லவ் லெட்டர் மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். முடிந்த அளவு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு அதுக்கு ட்ரேட் பண்ணுங்க. அதோட மைண்ட் செட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு மாதிரியும் பாருங்க. ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து சில விஷயங்களை வந்து மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நமக்கு வந்துட்டு இது நமக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்துட்டு முடிந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச இந்த டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 342, 329, 23,100. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு ஆட் பண்ண நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகளுக்கு பக்கம் வரும். அப்போ 23,800 அப்படிங்கிறது கிடைக்குது. நேற்றைய தினம் அதாவது இது வந்துட்டு டோட்டல் கால் பிளஸ் புட் டோட்டல் பிரீமியம். இப்போ இங்கே வந்துட்டு இந்த ரெண்டு பிரீமியத்தையும் 23,100 இருக்கும்போது ஒரு செல்லர் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா 23,800க்கு மேலே இருக்கிறது அவங்களுக்கு லாஸை ஏற்படுத்தும். நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 8ஆம் தேதியோடது. இந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 200. அப்போ அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் 24,000 கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் போடும்போது 23,800ம் இந்த பக்கம் வந்துட்டு 24,200. இங்கேயும் நமக்கு வந்து 350 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா 23,100னா 23,450ம் இந்த பக்கம் வந்துட்டு அதே 350 பாயிண்ட்னா 22,800ம் நமக்கு கிடைக்கும். இந்த டேட்டாவை கரெக்டாக யோசிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் கேப் அப் நடக்குது. 23,800க்கு மேலே இருக்கும்போது இந்த டோட்டல் ரெண்டு பிரீமியத்தை செல் பண்ணவங்க கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பாங்க. நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் கேப் அப் நடக்கும்போது மார்க்கெட் டிகே நடைபெற்றிருந்தது. அந்த டிகே நடைபெற்றதுனால வந்துட்டு புட் செல்லர் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் நேற்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முழுவதும் புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே வர்த்தகம் ஆயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க புட் செல்லர்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு உண்டான அதிரடியாக புக் பண்ண கிடையாது. ஆனால் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால தான் புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தது. அப்போ இந்த இடத்துல கால் செல்லருக்கு என்ன ஆகும்னா பிரீமியம் எரோட் ஆகும்போது இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். ஆனால் ஐடிஎம் கால் எல்லாமே செல் அடிச்சவங்களுக்கு இன்னும் லாஸ்ல தான் இருப்பாங்க. ஆனால் மினிமைஸ்டா இருப்பாங்க. இப்போ அதோட இடம் வந்துட்டு நமக்கு 23,800. இந்த டேட்டா இது வந்துட்டு உங்களுக்காக இது புரியணும். இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 முழு நாட்கள் இருக்கு. நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறைனால நமக்கு 2 நாள்ல இந்த தீட்டா வேல்யூ டவுன் ஆகணும். இது ஒரு விஷயம். மார்க்கெட் நேற்றைய லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டா நான் மாத்துறேன். இந்த இடங்கள்ல நீங்கள்லாம் என்னென்ன முடிவெடுத்தீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். அப்பதான் இது புரிஞ்சுக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் நடந்ததுமே 23,800 நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். 24,000னால நமக்கு வந்துட்டு கால் செல்லர், புட் செல்லர் பேனிக் பிளேஸ்னால புட் செல்லர் பேனிக் பிளேஸ் 23,800ட்டு அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் உடனே மேல வராங்க. ஸோ இது இது வந்துட்டு புல்லிஷ். இந்த இடத்துல வந்துட்டு பலர் என்ன ஆயிருக்கும், மார்க்கெட் வந்துட்டு 24,000 கடந்து போகும் அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்ப்பு நெறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புட் ஆப்ஷன்ஸ்ல ஐடிஎம் ஆப்ஷன் டூ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சேம் பெர்சன்டேஜ் இருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்டிங்ல ஒரு லிக்விடிட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் அந்த இருந்தத ஒரு இம்பாக்டடா அங்க பார்க்கணும். இப்ப அந்த ஜோன பார்க்கும்போது டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம எந்த கால்ஸ் அந்த மாரி எதுவும் ப்ரொவைட் பண்றது இல்ல. இந்த மாரி குறிப்புகள் நம்ம எழுதணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும், நம்ம வகுப்புல இருக்கிறவங்களுக்கும் குடுத்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:33க்கு நிஃப்டி நெகட்டிவ் ஓப்பன் நடந்திருக்கு. 22,800 புட் செல்லர் பேனிக் ஏரியா சப்போர்ட் எடுத்து மேலே வந்துள்ளது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே கீழ போயிட்டு உடனே சடனா மேல வந்தாங்க. அதுவும் மிக விரைவா வந்தாங்க.
24,000 மிக முக்கிய பகுதி. 23,800 கால் லோ 216. அப்ப 24,016க்கு மேல் நிலை பெற்றால் மட்டுமே சந்தை இந்த ஏற்றம் நிலை பெறும். இல்லையேல் சந்தை மீண்டும் இறங்க வாய்ப்பாக அமையலாம். புட் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல் நிலை பெற்றால் ஏற்றம் தடைப்படும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நேற்றைய தினம் பிரீமியம் டிகே நடந்தது. இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். நம்மளுடைய ஒரு அப்சர்வேஷன்ல ஒரு விஷயத்தை செய்யறோம். அதற்குண்டான ரிஸ்க் ரிவார்டு வச்சு செய்யணும். இதுதான் நடக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. பட் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு பார்க்கணும். புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் மற்றும் 24,200 புட் 200க்கு கீழ் நிலை பெற்றால் மட்டுமே ஏற்றம் அமைய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அடுத்தது பாருங்க, ஒரு மணிக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரெக்கவர் ஆச்சு. இந்த ஜோனை வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நமக்கு 23,900 கிட்ட வந்தது. அப்ப எல்லாருமே ரெக்கவருக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னும்போது அந்த இடத்துல அந்த வாய்ப்பு அங்க இருந்ததை நம்ம சொல்லியிருக்கிறோம். 23,900 கால் லோ பார்த்தீங்கன்னா 158 ரூபாய் லோ போட்டுட்டு 195 ரூபாய் இருக்கிறாங்க. 37 பாயிண்ட் ரெக்கவர். 23,900 புட்டு வந்து ஹையில் இருந்து 284 இருந்து 195, அப்ப 90 ரூபாய் இறங்கியிருக்காங்க. அப்ப என்ன ஆகு, கால் ஏற்றத்தை விட புட்டோட இறக்கம் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அப்ப அந்த செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனா புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கு. அப்ப புட் சைடு காமா எஃபெக்ட் எடுத்ததை தவற விடப்பட்டுள்ளது. அப்ப 24,900 தான் அப் ஆர் டவுன் ஏரியா. இந்த இடம் தான் நம்மளுக்கு மிடிலா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம 12:20க்கு நம்ம ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். சந்தை ஏற்றத்திற்கு வாய்ப்பா இருந்தாலும் இதே குறிப்பு தான், சந்தை இறக்கம் அடைகிறதுனால இதே ஒரு குறிப்பு தான். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்குண்டான குறிப்பு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனா அதை நான் இங்க காமிக்கல. அடுத்தது பாருங்க, இந்த ஜோன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க நான் பதிவு பண்ணும்போது 195 195ன்னு பதிவு பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், காலோடைய டேட்டாவும் புட்டோட டேட்டா, இது காலோடது 195, புட்டோடதும் 196. அப்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ண இடம் தான் நமக்கு 23,90. அப்ப கால் ஈக்குவல் டு புட் எவ்வளோக்கு? 195 195க்கு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள். இங்க பாத்தீங்கன்னா 850 டைம் பாத்தீங்கன்னா 1:4க்கு அதுக்குண்டான குறிப்பு தான் கொடுத்துருக்குறோம். அந்த 22 கொடுத்துட்டேன். 23 அப்படிங்கிறது டைப் பண்றதுக்கு பதிலா 22 நம்ம டைப் பண்ணியிருக்கோம். கால் புட் இதற்கு முன்பு மீட் வந்து 195. இப்போது வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 192, புட் ஆப்ஷன் 207. அப்ப என்ன ஆச்சு, புட் சைட் காமா எஃபெக்ட் கிடைத்துள்ளது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு சாலிடாவே நல்லா இறங்குச்சு. அதுக்கப்புறம் 22,800 கால் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பாக்டட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸை வச்சே நம்ம உங்களை வந்துட்டு ஒரு ஐடியாஸை பார்க்க சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பெருசா அதிகமா நம்ம எதுவும் பார்க்காம இந்த இதை மட்டுமே பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டே தான் வந்தோம். நீங்க அதுல இருந்து என்ன குறிப்புகள் எடுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்க பயன்படுத்துங்க. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்ப இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,000 23,800. அப்ப இதோட டேட்டாலாம் வந்து 337 131. அப்ப இது மைனஸ் பண்ணாலே நமக்கு தெரியும் 206 அப்படிங்கிறது. இந்த 206 அப்படிங்கிற ரேட்டை கட் பண்ற வரை மார்க்கெட் என்ன இம்பாக்ட் ஆச்சு, 206 அப்படிங்கிற ரேட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். இது பாருங்க, 24,000 கால் புட்டோட பேஸ்ல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு புட் செல்லர் பேனிக் பிளேஸை கட் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் மீண்டும் மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு மேலே வந்துட்டு அந்த இந்த இடம் வரும்போது 23,800 கால் அந்த 205 பிரேக் பண்ணல. இந்த இடத்துல தான் பிரேக் பண்ணுறாங்க. அதையும் நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் பார்க்கலாம். நம்ம 24,000 கால் புட்டோட டேட்டாவில் கொடுக்கும்போது 24,000 புட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு
ஒரு 9:30க்கு மேல ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, கால் நேற்றைய ஹை என்ன வச்சிருந்தாங்களோ, அதற்கு மேல தான் 24,000 புட் வந்துட்டு வர்த்தகமாகுறாங்க. அப்போ இந்த இடத்துல 24,000 கால 24,000 புட் வந்து ஒரு மோனோபோலியா நான் என்னோடது அப்படிங்கிறத அவங்க தக்க வச்சதுனால, மார்க்கெட்டோட டாமினன்ட் வந்து என்னவாயிருச்சுன்னா 24,000. அப்ப 24,000 புட் மைனஸ் லோ. அதே மாதிரி 24,000க்கு கீழே, ஏன்னா அவங்களோட ஹைக்கு மேல இவங்க ட்ரேட் நடக்கிறாங்க. அப்போ வந்து 24,000 என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடக்கூடிய வாய்ப்பா மாத்திட்டாங்க. ஸோ அதையும் நீங்க இங்க பார்க்கணும். இப்ப நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு 23,800, ஏன்னா இந்த காமன் ஏரியாலாம் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். நான் இந்த 212 மட்டும் வச்சுக்கிறேன். இதுல 23,800. உங்களுக்கு முதல் ட்ரேட் பண்றத ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏத்த மாற இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடுங்க. இந்த 206ங்கிறதுக்கு ஒரு கோடு போடுறேன். இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஒரு காரணம் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல நீண்ட நாள் நீங்க ட்ரேட் பண்ணவே முடியாது. ஓகே, இது பாருங்க, இது கால் ஆப்ஷன், இது வந்துட்டு புட் ஆப்ஷன். இந்த 206 இந்த இடத்துல நான் ஜூம் பண்றேன். இங்க பாருங்க, இது பிரேக் பண்ணவே இல்லை. திருப்பி மேலே போகிறாங்க, திருப்பி கீழே வராங்க, மேலே போகிறக்கு பார்க்குறாங்க. கரெக்டாக இந்த இடம் பிரேக் பண்ணினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இந்த இடம் பிரேக் பண்ணினதுக்கப்புறம் அவங்க கீழே போயிட்டாங்க, புட் ஆப்ஷன்ஸ் நல்லா மேலே போயிருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்து நம்ம நேற்று போட்ட டேட்டா எவ்வளோ தூரம் இந்த 23,800 எல்லோ இம்பேக்டட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்துட்டு இப்போ இன்னும் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்கல. இப்போ இருக்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னா நமக்கு 190, 200 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 23,800 கொடுத்துருக்குறாங்க. நேற்றைய தினம் 212 இருந்தாங்க. இது வந்துட்டு இப்போ 200 இருக்காங்க. இன்னும் 2 வர்த்தக நாட்கள் தான் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 13க்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் விடுமுறை அப்படிங்கிறதுனால இந்த 2 நாளில் ஏடிஎம் ஆப்ஷன் நமக்கு ஜீரோவாக மாறணும். அப்போ அதனால 23,800 இந்த பக்கம் அந்த 200 பாயிண்ட் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 23,600, இந்த பக்கம் 24,000 அப்படின்னு டேட்டா கிடைச்சிச்சு. அப்போ 23,600 என்ன கிடைக்க போகுது? அப்போ 23,200க்கு என்ன சப்போர்ட்? அதுதான் நமக்கு புட் செல்லர் பேனிக் பிளேஸ். இது கால் செல்லர் பேனிக் பிளேஸ். அப்போ இந்த 23,800 பார்த்தீங்கன்னா முந்தைய நாளோட கால் புட் செல்லர் பேனிக் பிளேஸ், நேற்றைய தினத்தோட இன்றைய தினத்தோட புட் செல்லர் பேனிக் பிளேஸ், இன்றைய தினத்தோடது நம்ம பார்க்கணும். அப்போ 23,600, 23,600 இப்போ இந்த டேட்டா வச்சிருக்கோங்க. 324, 112, அப்போ 212. அப்போ இந்த 212க்கு கீழே இது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதில் இருக்கிற எக்ஸ்டென்சிக் வேல்யூ கழிச்சிட்டோம். அப்போ மார்க்கெட் 23,600க்கு கீழே போனாலும் இந்த 23,600 கால் 212க்கு மேலே இருக்கக்கூடிய சான்சஸ் இருந்ததுன்னா மார்க்கெட்டை 23,800க்கு மீண்டும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக மாற்றி விடுவார்கள். இப்போ இதை 24,000 போகிறோம். ஏன்னா இதுதான் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ். அப்போ இந்த 24,000 போகும்போது அதே பேஸ் தான் 298, 110 நம்ம 110 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 190 வரும். இப்போ மார்க்கெட் மேலே போகிறாங்க, இவங்க 190க்கு கீழே இல்லை அப்படின்னா மார்க்கெட் 23,800க்கு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதான் இதனுடைய அறிகுறி. அதனால மார்க்கெட்டை நீங்கள் வந்துட்டு பேஸ்டு 23,800 ஸ்ட்ரைக் தான் நாளைக்கு இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி நடக்குது, டிகே எப்படி நடக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எப்படி மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஆப்ஷன் செயினில் இந்த மாதிரி வந்துட்டு சேமாக இருக்கும் போதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். அதனால் மார்க்கெட்டில் இப்போ இந்த இடத்துல நமக்கு இம்பேக்டட் பார்த்தீங்கன்னா 23,800க்கு கீழே இருக்கிற வர 23,100ஓட டைரக்ஷன் படி மார்க்கெட்டில் அவங்க பேஸ்டு கால் புட் செல்லர் 2 பேர் சேர்ந்து பயப்படக்கூடிய இடம், 24,000ஓட அடிப்படையில் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடமா இங்கே இருந்திருக்காங்க.
இப்போ புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிற வர மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்ஸ் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் நடந்து மேல போயிருக்கு. அப்ப எஸ்டர்டே லோ கீழ இருக்கு. அப்ப நாளைக்கு புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அப்படின்னா, மார்க்கெட்ட வந்து நமக்கு வந்துட்டு 23,600 அதற்கு கீழ கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ இருந்து மார்க்கெட் 23,800க்கு மேல இருந்து ஓப்பனுக்கு மேல இருந்து கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பா இருந்தா 24,000 24,000க்கு மேல கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் அமையலாம். அதனால நாளைக்கு என்ன மாரி டீகே இங்க நடக்குது, அது செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.